டியர் இன் கிரைஸ்ட், ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் விசுவாசம் என்பது மிக மிக அவசியமானதாய் ஒன்று இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது, தேவனோடு கூட இருக்க முடியாது. ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் நீங்கள் தேவனோடு கூட இருப்பீர்கள் என்றால், நான் வெளிச்சத்தில் தான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னாலும் பிசாசின் ஆதிக்கத்திற்குள் தான் இருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை. அதனால் நாளுக்கு நாள் நாம் விசுவாசத்தை அதிகரிக்க செய்கிறவர்களாய், விசுவாசத்தில் நன்றாக வளர என்ன செய்ய வேண்டும், ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால், உண்மையாய், வாஞ்சையாய், தாகமாய், நம்பிக்கையாய், விசுவாசமாய் இதை கடைபிடிப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விசுவாசத்தை எந்த பிசாசின் கிரியையாலும் அழிக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். விசுவாசம் கேள்வியினாலே வரும், அந்த கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, கடுகளவு விசுவாசத்தோடு ஒரு மரத்தை பார்த்து பெயர்ந்து போ, இல்லை ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் அது பெயர்ந்து போகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்கள் விசுவாசத்தில் கொஞ்சம் கூட அவிவிசுவாசம் இருக்கக்கூடாது. சந்தேகப்படாமல் நீங்கள் நம்புவீர்களானால் கண்டிப்பாக தேவன் அதை உங்களுக்கு செய்து முடிப்பார். உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனிடத்தில் வைக்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கு அளவில்லாத ஆசீர்வாதங்களையும், அளவில்லாத சந்தோஷத்தையும், நம்பிக்கையும், வாஞ்சையும் கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை. 4 காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக, தேவனுடைய வார்த்தைகளை நன்றாய் படித்து தியானித்து புரிந்து கொள்வீர்களானால், தேவனுடைய இறையாண்மையை, தேவனுடைய வல்லமையை, மகத்துவங்களை, சத்துவத்தின் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்களுக்குள் இருக்கிற எல்லா அபிவிசுவாசத்தின் காரியங்களும் மாற ஆரம்பிக்கும். தேவ வார்த்தை உங்களை பலப்படுத்தும், உங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் என்பதில் மாற்றமில்லை. எவ்வளோ பெரிய காரியங்களாக இருந்தாலும் நம்பிக்கையோடு கூட நீங்கள் தேவனிடத்தில் பேசும்போது, கேட்கும்போது தேவன் அதை உங்களுக்கு செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு முதலாவது காரியம், வேதத்தை நன்கு படித்து ஆராய்ந்து தியானித்து வாழ்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். வேதம் தெரியாமல், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியாமல், ஏன்னா வேதம் சொல்கிறது அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்ற வார்த்தை உங்களுக்குள் தெரிஞ்சால் மட்டும்தான் எவ்வளோ பெரிய அதிசயமான காரியமாக இருந்தாலும் அதை நீங்கள் நம்பிக்கையோடு கூட தேவனிடத்தில் கேட்கும்போது அதை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். முதலாவதாக, ரெகுலராக பைபிள் படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். ரெகுலராக பைபிளை தியானிக்கிற பழக்கம் இருக்கணும். இருதயத்தில் வேதத்தை குறித்து தியானித்து கொண்டே இருக்கணும். வேதத்தை குறித்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்பொழுது தான் தேவன் உங்களுக்கு பதிலளிப்பார். சின்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி, பெரிய சந்தேகமாக இருந்தாலும் சரி, சில முரண்பாடுகள் வேதத்தை நீங்கள் தியானிக்கும்போது, ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு தோன்றலாம். நீங்கள் அந்த முரண்பாடுகளை மண்டையில் வைத்துக்கிட்டு குழம்பாமல் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா இது எனக்கு சொல்லிக் கொடுங்க என்று நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய அளவுக்கு தேவன் ஆவியானவர் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பார் என்பதில் மாற்றமில்லை. 2வதாக பார்க்குறோம், ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபத்தில், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாய் வளர
எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று நீங்கள் தேவனிடத்தில் அது ஒரு விண்ணப்பமாய் செய்யும்போது உங்கள் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்கள் விசுவாசத்தில் தேவன் உங்களுக்கு அவர் துணையாக இருந்து உங்கள் அபிவிசுவாசத்தில் இருந்து கர்த்தர் விசுவாசத்தின் பாதையில் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். விசுவாசம் ஜெபம் என்பது உங்களுக்காக மட்டுமல்லாது மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்காக உங்களிடத்தில் ஜெபிக்க சொன்னாலும் நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஜெபக்குறிப்புகளை மனதில் வைத்து விசுவாசத்தோடு, ஏன்னா வாயினால் அறிக்கை பண்ணுறது பெரிய விஷயம், அது சின்ன விஷயமே கிடையாது. நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணணும். நம்ம ஆண்டவர் சுகம் கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு கூட வாயில் அறிக்கை பண்ணணும். அப்போ தான் தேவன் அதற்கு பதில் கொடுப்பார். அப்போ அந்த விசுவாசத்தில் வளருவதற்கு தேவனிடத்தில் விண்ணப்பங்களாய் வைங்க. அதே போல் அநேகருக்காய் நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதை உங்களால் பார்க்க முடியும். மூன்றாவதாக பார்க்கிறோம், கீழ்ப்படிதல். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாக்குறுதிகளை, ப்ராமிசஸை நம்புங்க. அந்த நம்பி அந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு அது உங்கள் விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். வாக்குறுதிகளை சொல்லி 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 ஜெபிங்க. வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 ஜெபிங்க. வாக்குத்தத்தங்கள் மீது அதிகமாய் நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தின்படி, ஏன்னா வாக்குத்தத்தம் எல்லாம் நம்மோடு கூட கர்த்தர் பண்ணியிருக்கிற உடன்படிக்கையாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு தேவன் தீவிரமாக இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை மனதில் வைத்து மனப்பாடம் செய்து ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையாக சொல்லி ஜெபிச்சு நீங்கள் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் சுதந்திரத்தை சுதந்திரித்து கொள்ள உங்கள் விசுவாசத்தை நீங்கள் நாளுக்கு நாள் வர்த்திக்க செய்யணும். இல்லைனா வாக்குத்தத்தம் சும்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவிவிசுவாசத்தோடு கூட இருப்பீர்களானால் தேவனால் எந்த கிரியையும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அதே போல் கடினமான சூழ்நிலையில் விசுவாசத்தில் நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. உங்கள் விசுவாசம் தேவன் மேல் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் அந்த நம்பிக்கை கிரியையாய் மாற வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எப்படி ஆபிரகாம் தன்னுடைய ஜனங்களை, பெற்றோரை, தேசத்தை விட்டு ஊர் பேர் தெரியாத ஊருக்கு நம்பிக்கையோடு கடந்து போனாரோ, அதே போல் நீங்களும் தேவன் சொல்கிற வார்த்தை, வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகள் இவைகளை மனதில் வைத்து நிச்சயமாய் செயல்படுகிறவர்களாய், அவிவிசுவாசத்தோடு இல்லை, கர்த்தர் செஞ்சாலும் செய்வார் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாய் என் வாழ்க்கையில் தேவன் சொன்னதை செய்வார் என்கிற நிச்சயத்தோடு கூட நீங்கள் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக பார்க்கிறோம், நல்ல விசுவாசத்தில் வளர்ந்த நண்பர்களோடு கூட உங்கள் ஐக்கியம் இருக்க வேண்டும். எதை சொன்னாலும் நெகட்டிவாய் பேசுகிற ஆவிக்குரிய நண்பர்களோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் விசுவாசம் வளராது. எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்பிக்கையோடு பேசுகிற மனிதர்களோடு கூட நீங்கள் உங்களுடைய கான்வர்சேஷனை வைத்திருப்பீர்களானால், உங்களுடைய தொடர்பை வைத்திருப்பீர்களானால் அவர்கள் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அந்த நம்பிக்கையான வார்த்தை, அந்த ஃபெலோஷிப் உங்களை விசுவாசத்தில் நாளுக்கு நாள் பெருக செய்யும். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர்கிட்ட பேசினா உடனே எங்கள் விசுவாசம், நம்பிக்கை அதிகரிக்கிறது. அதே தான் பேதுரு சொல்கிறாரு, எங்ககிட்ட வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனால் இயேசு என்கிற நாமம் இருக்கிறது என்று அவர் அறிக்கை செய்த மாத்திரத்தில் ஒரு பிறவி சப்பானி எழுந்து நடந்தது போல ரிமஷந்தோ ரீத நெக்கா துரு ஷதூரியாந்தார். அது கேட்டுக்கொண்டே இருக்கிற தெய்வ பிள்ளைகளை, நீங்களும் ஜெபிக்கும்போது
உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்வார். நீங்கள் மற்றவர்களுக்காக விசுவாசத்தோடு, வேதம் அதுதான் சொல்கிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சொஸ்தமாக்கும். அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு தேவன், சிலர் பாவத்தினால் கட்டப்பட்டிருப்பார்கள், அதன் நிமித்தமாய் வியாதியினால் பாடுபட்டு கொண்டிருப்பார்கள். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். இந்த 5 காரியங்களை மனதில் வைத்து கொள்ளுங்கள். நல்லா பைபிள் படிங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, செயல்படுத்துங்க. கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு பாசிட்டிவாக பேசக்கூடிய மனிதர்களாக இருங்க. கடைசியாக ஆவிக்குரிய நண்பர்கள், நல்ல உங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவிக்குரிய நண்பர்களோடு கூட உங்களுடைய ஐக்கியம் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வேளை என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை, பாரம் உங்களுக்குள் இருக்குமானால் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். God bless you. Thank you.